அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுக்காரு? அவரை ஏற்றுக்கொண்ட, அதாவது மற்ற தெய்வத்தெல்லாம் நம்ம நம்பி இருந்தோம், மற்ற உண்மையா வணங்காம இருந்தோம், வேற சபைகள் இருந்தோம், அல்லது வேற மாறி இந்த இயேசுவை நினைச்சிட்டு இருந்தோம். உத்தமமாய் பின்பற்றும்படி தீர்மானிச்சு அவர் நாமத்தின் மேல, இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முழு மனதோட நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுதான் என் வாழ்க்கையில என் பாவத்துக்காய் மரித்திருக்கிறாரு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியா இயேசு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார்.